ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையை, பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன், விட்டு போனவர்களை நினைக்க வேண்டாம்னு. உன் வெற்றியை பற்றி யோசின்னு. சில சமயம் அவங்கள நினைச்சு அழுது சபிக்கவும் செய்யற. அவங்க நல்லபடியா வாழ பிரார்த்தனை செய். உண்மையான அன்பு அதுதானே. அவங்க உனக்கு தந்த துரோகத்தை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கான தண்டனை உன் கண் முன்னாடியே நடக்கும். அவங்களால நிராகரிக்கப்பட்ட உன்னை உன் வாழ்வில் உயர்த்தி அவங்கள உன் முன்னாடி தலகுனிய செய்வேன். இனி உனக்கு பிடித்த விஷயங்கள் எதுவோ அதுல அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி முன்னேறு. அதை விடுத்து பலரும் உன்னிடத்துல அன்பு காட்டணும்னு பல ஏக்கங்களை வச்சிருக்க. அந்த போலியான அன்பு உனக்கு கிடைக்காது. கிடைத்தாலும் நிலைக்காது. இது உனக்குன்னு இல்லை, இது ஒரு பொதுவான நியதி. இங்கு எல்லோரும் தன்னோட பொய்யான முகத்தை காண்பித்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு எளிதில் தன்னோட இயல்பான குணத்தை வெளிக்காட்டுறது இல்லை. நீ என் பிள்ளை, இந்த சாயோட பிள்ளை. கோபத்தை தவிர உன்னோட மனமானது மிக இலகிய மனசு. அதனால தான் உன்னால இந்த போலித்தனத்தை ஏற்றுக்க முடியல. இங்க யாரும் உத்தமர்கள் எல்லாம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்க. உன்னிடத்துல பணம் இருந்தா வழிபோக்கரும் உனக்கு சொந்தமாகுவாங்க. அது உன்னிடத்துல இல்லைன்னா உன்னுடைய சொந்தத்திற்கும் நீ வழிபோக்கந்தாங்கிறத நினைவுல வை. கவலைப்படாத. உன்னை தேடி விட்டு போன அத்தனை சொந்தங்களையும் நான் வரவழைப்பேன். காலம் கனிந்து வரும். இத்தனை நாள் நான் சொன்னேங்கிறதுக்காக நீ பொறுமையா உன் கர்மாவை கழிச்சுக்கிட்டு தான் வந்திருக்க. எல்லாம் இனி உன் விருப்பப்படியாதான் நடக்கும். உன் எண்ணம் எதுவோ அதுதான் இனி நடக்க போகிறது. உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது. இறை அருள் என்னும் மெய் அறிவும் தேவைதான். எனக்காக உண்மையான அன்போடு 2 விளக்குகள் நீ ஏற்றினாலே போதும். வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கிறதில்ல. ஆனா அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்க. இன்னும் 1 மணி நேரத்துல உன் வாசல் தேடி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது இந்த சாயின் வாக்கு. அதை பயன்படுத்தி நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.